லியோ பாடல் விவகாரம் குறித்து டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் விளக்கமளித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இது எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா? நான் பாட்டு எடுப்பேனா, அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா? ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆகணும். திருப்தி ஆனாதான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும். அவரு திருப்தி ஆனதான் கரெக்டா ஷாட் வைப்பாங்க. மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவரு சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் அடுத்த படத்துக்கு என்ன கூப்பிடாரு, இல்ல அவரு கூப்பிட மாட்டாரு. இதையும் மீறி அங்க ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும். இதனாலும் அங்க சாஃப்டா போனாதான் நான் நிம்மதியா அங்க பாட்டு எடுக்க முடியும். அது ஒருத்தருக்கு இதுனா கூட அங்க நிம்மதியா நான் பாட்டு எடுக்க முடியாது. சோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சிச்சுவேஷன் அது. இது இல்லாம இவ்வளவு டான்சஸ் ஹேண்டில் பண்ணும். என்னோட டான்சஸ் 500 பேர். இது இல்லாம நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம். நான் ஜீனை தான் சொல்லுவேன். ஜியை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துருவாங்க. திருப்பி முதல்ல இருந்து அவங்க எல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்றதுக்குள்ள அவ்வளோ. சோ நான் இது எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியும். சார் ஆக்சுவலா உங்க மேல இதுக்கு முதல் குற்றச்சாட்டு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து அவன் அடிச்சது அதெல்லாம் சொல்லி இதோட இன்னொரு சாராம்சம் சொல்லிடுறேன். இது வந்து லியோ படம் எப்ப 2023 23 இருந்து ஒரு எலெக்ஷனுக்கும் இதை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயிச்சேன். இதை சொல்லியும் நான் தான் ஜெயிச்சேன். நடுவில் பிரச்சனை பண்ணி ஒரு வாக்கெடுப்பு எடுத்து இதே பிரச்சனை தான் பெப்சி கொண்டு போய் ஒரு 10 மாசம் முன்னாடி இதே பிரச்சனை தான் பெப்சிக்கு போய் அங்கேயும் பிரச்சனையாகி பெப்சியில் என்ன சொன்னாங்க, சரி இந்த பிரச்சனையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி இதோட அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பொதுமக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அங்கேயும் நான் தான் ஜெயிச்சேன். லியோ பாடல் விவகாரம் குறித்து டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் கூறிய விளக்கத்தை நேரலையில் நாம் பார்த்தோம்.